நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தருணத்திலேயும் அல்லாஹ்வின் மார்க்க உபதேசங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதையும், அறிவுரைகளும் பயான்களும் சொல்லப்படுவதும் அதை செவித்தாழ்த்தி கேட்பதும் ஒரு நல்லறமான, இறைவனுக்கு பிடித்தமான, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இதையெல்லாம் எப்படி ஒரு அமலோ, ஒரு நன்மையான காரியமோ, அந்த நன்மையைப் போல நல்ல விஷயங்களை, மார்க்க செய்திகளை கேட்பதும் ஒரு அமல் என்றுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கென்றால், வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் போது, ஜும்மா என்ற அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக சிறிது நேரம் மக்களுக்கு உபதேசங்கள் சொல்லப்பட வேண்டும். அதன் மூலம் மக்கள் வாரந்தோறும் எப்படியாவது கட்டாயமாக அந்த இபாதத்தின் மூலமாக, அந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக தொழுவதற்கு முன்பாகவே அந்த உபதேசங்களை கேட்டுவிட வேண்டும் என்பதற்காக ஜும்மா என்ற வணக்க வழிபாட்டில் அந்த பயானை, நல்ல உபதேசங்களை நபிகளார் சொல்ல வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த பயானை பேசக்கூடியவர்கள் மார்க்க ரீதியிலான செய்திகளை சொல்லும்போது அதை கூர்ந்து கவனிப்பதற்கும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு நபிகளார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லும்போது, இதா புல்தலிய சாஹிபிக்க யௌமல் ஜுமாஅத்தி வல் இமாம் யஃதுப், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஜும்மா நாளில் அவர் பேசி கொண்டிருக்கும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் அன்சித், நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னால் கூட, ஒரு ஆள் அமர்ந்திருக்கிறார், பயானை கேட்டுட்டு இருக்கிறாரு, இன்னொரு 2 பேரோ இல்லை பல பேரோ பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் பேசாதீர்கள் என்று சொன்னால் கூட ஃபகத் லகௌத, நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடு சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை கேட்பது, எடுத்துரைக்கப்படக்கூடிய அந்த செய்திகளை செவித்தாழ்த்தி கவனத்தோடு சிந்தனையை தீட்டி உங்களுடைய செவியை கூர்மையாக்கி சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு உள்வாங்குவது தான் உங்களுடைய வேலை. அதை ஒரு வணக்க வழிபாடாக நபி அவர்கள் இந்த ஜும்மா நாளில் நமக்கு சொல்லி தந்து, வேறு எதிலேயும் கவனம் செலுத்தி விடாமல் அந்த அறிவுரையை கேளுங்கள் என்று அந்த வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மண் தரை இருக்கக்கூடிய நேரத்தில் கற்களோடு சேர்ந்த தரைகள், சின்ன சின்ன கற்கள் இருக்கக்கூடிய தரைகளாக இருக்கும். அந்த நேரத்தில் பயானை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது கற்களை சுண்டி விளையாடுவதோ, கற்களை சுண்டி கொண்டிருப்பதோ கூட நீங்கள் செய்ய வேணாம். ஏனென்றால் அந்த சபையில் சொல்லப்படக்கூடிய மார்க்க உபதேசங்கள் அது உங்களுடைய காதுகளில் மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்திலும் ஆழ பதிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைய வேண்டும் என்றால், மற்ற கீழே கிடக்கிற பொருளை நீங்கள் கையில் எடுப்பதோ, அதை நோண்டி கொண்டிருப்பதோ அது கூட நீங்கள் செய்ய வேணாம். அப்படி என்றால் ஒரு வணக்க வழிபாட்டில் அறிவுரையை கேட்பதில் மற்ற எதற்கும் கவனம் செலுத்தி விடாமல், திசை மாறி விடாமல் அதை கேட்பதற்கு எவ்வளவு வலியுறுத்தப்படுகிறது என்று பாருங்கள். ஜும்மாவுடைய முழு நன்மையை அடைய வேண்டும் என்றால் அவர் பயான கேட்கறதுக்கு வந்தால் தான் அடைய முடியும். ஜும்மா என்ற வணக்க வழிபாட்டில் அதனுடைய முழு நன்மையை ஒருவர் அடையணும் அப்படின்னு விரும்புகிறார் என்றால், அந்த ஜும்மாவின் நன்மைகளை பெறக்கூடியவர்களுடைய பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் என்றால், பயான் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அமரணும். ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை ஜும்மா உரையை கேட்கணும். அப்போதான் அந்த நன்மை அடைய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாளில் ஒவ்வொரு பள்ளிவாசலின் வாசலில் மலக்குமார்கள் ஏட்டை வைத்து கொண்டு நிற்பார்கள். முதலில் வருபவர்கள், இரண்டாவதாக வருபவர்கள், அதற்கு அடுத்தடுத்து வருபவர்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இமாம் பயான் நிகழ்த்த ஆரம்பமாகிவிட்டால் ஏட்டை மூடிவிட்டு அவர்களும் பயானை கேட்பதற்கு அமர்ந்து விடுவார்கள்.
பயான் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ட்ரி கிடையாது, அதற்கப்புறம் பதிவு கிடையாது. அந்த அளவிற்கு பயானை கேட்பதற்கு பயான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே யார் வருகிறாரோ அதுவரை வரக்கூடியவர்களுக்குத்தான் அந்த நன்மைகளும் அந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களுடைய பட்டியலில் இடமும் கிடைக்கும். இப்போ இந்த ஜும்மா என்ற இந்த வணக்க வழிபாடு, ஒரு வணக்க வழிபாடை எடுத்துக்கொண்டாலே அறிவுரைகள் கேட்பதை மார்க்கம் அவ்வளவு வலியுறுத்துகிறது. இதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பல கட்டங்களில் அறிவுரையை மக்களுடைய மனநிலைக்கு தக்கவாறும் ஊரின் சமூகத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் பல கட்டங்களிலே பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள். நன்மையை ஏவும் விதத்தில் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பல அறிவுரைகள், தீமைகள் நடக்கும்போது அந்த தீமைகளை கண்டிக்கும் விதமாக சுட்டிக்காட்டும் விதமாக அந்த தருணத்தில் பல அறிவுரைகள். அதே போல மக்களுக்கு மரண சிந்தனையையும் மன்னரை பற்றிய பயத்தையும் ஏற்படுத்துவதற்கு அதற்கு தக்கமான ஒரு சூழல் அமையும் போது அந்த நேரத்தில் உரை. இப்படி நபி அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பார்த்து பார்த்து அதிகமாக உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் வறுமையிலே வாடி சட்டைகள் கிழிந்து செருப்புகள் இல்லாமல் முலர் கூட்டத்தார்கள் நபிகளாரிடத்தில் வரும்போது அவர்களுடைய ஏழ்மை நிலையை நபிகள் அவர்கள் பார்த்து கண்கள் சிவந்து விடுகிறது. மக்களுக்கு அந்த தொழுகை நேர வக்து நேரம் வந்துவிட்டதால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மக்களுக்கு பாங்கு சொல்கிறார்கள். மக்களும் தொழுகைக்கு வருகிறார்கள். தொழுது முடித்தவுடன் நபி அவர்கள் எழுந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து பிறந்தவர்கள். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த அந்த இறைவனை மக்களே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து தான் அதனுடைய துணையை அல்லாஹ் படைத்து வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸா, அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பருகச் செய்தான். எல்லாருமே ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த சகோதர சகோதரிகள் என்று புரிய வைத்து சகோதரத்துவத்தை பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து அவங்களும் சகோதரர்கள் தான், வறுமையில் வந்து நிற்கிறாங்களே அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களும் உங்களுடைய உறவினர்களாக கருதுங்க என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களை இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தம்புர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக எதை நீங்கள் முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன செஞ்சிருக்கிறோம், மறுமைக்காக நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. இவர்களுக்கு உதவுவதன் மூலம், இந்த தர்மத்தை செய்வதன் மூலம், அவர்களின் வறுமையை நாம் போக்குவதன் மூலம், கஷ்டத்தை நீக்குவதன் வாயிலாக, இந்த செயலால் இந்த சூழ்நிலையில் நாம் செய்யும் நன்மையால் சகோதரத்துவத்தை மேன்மைப்படுத்த முடியும், மறுமையில் நன்மையை அடைய முடியும் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அதன் விளைவாக வெறும் அந்த பிரச்சாரத்தை செவி வழியில் கேட்டுவிட்டு கூட மக்கள் சென்று விடாமல் அதன் பிரதிபலிப்பாக பல நபர்கள் தர்ம பொருட்களை அள்ளிக்கொண்டு நபிகளுடைய கண்ணுக்கு முன்னால் வைத்தார்கள். அந்த நேரத்தில் என்ன தேவை, எதை சொல்லணும், எதை, எந்த அறிவுரைகள் மக்களுக்கு பலன் பெறும், எந்த நன்மையை மக்களுக்கு தூண்ட வேண்டும், எப்படிப்பட்ட நற்காரியத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு அந்தந்த நேரத்தில் அறிவுரையை பகிர்ந்திருக்கிறார்கள். மக்களும் அதை கேட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் நற்காரியத்தை செய்வார்கள். பொதுவாகவே நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தானே நல்லறங்கள் செய்யும் அந்த தன்மையும் செயல்பாடுகள் வரும். எல்லா மனுஷனுக்குமே நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கொஞ்ச நாள் நன்மை செய்யணும்னு யாராவது சொல்லிட்டா அதனுடைய சிறப்புகளை, அதனுடைய அந்தஸ்துகளை நமக்கு சொல்லி புரிய வைத்து விட்டால் நன்மையை செய்து கொண்டிருப்பார். கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த நன்மைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைவார், தோய்வடைவார். காரணம், அந்த அறிவுரைகளை கேட்காத நிலை. திரும்ப திரும்ப நம்முடைய மார்க்க உபதேசங்களை செவித்தாழ்த்தி கேட்டு இன்னும் நம் உள்ளத்தை, இன்னும் நம் வாழ்க்கையை சீர்படுத்தணும்,
நான் கேட்கிறது மூலம்தான் நான் என்னுடைய வாழ்வில் பல நன்மைகளை செய்ய முடியும் என்ற எண்ணத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தால்தான் ஆர்வத்தோடு இது போன்ற அறிவுரைகள் சொல்லப்படும் போது கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இன்னொரு இடத்தில் இப்போ இந்த சம்பவத்தில் ஒரு தர்மம் என்ற ஒரு காரியத்தை நன்மையை தூண்டும் விதமாக, நன்மையை ஏவும் விதமாக நபி அவர்கள் அறிவுரையை சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் ஒரு பேச்சை, ஒரு தவறான நம்பிக்கை நம்பும் போது அந்த நேரத்திலேயே அந்த தவறை நபிகளார் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய மகன் 1.5 வயதிலேயே இறைவனின் நாட்டத்தால் மரணித்து விடுகிறார். அதே நாளில் பார்த்து சூரியனும் கிரகணம் பிடித்து விடுகிறது. அதை பார்த்த மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றால், நபிகளாரின் மகன் இறந்ததற்காக சூரியன் துக்கம் அனுஷ்டித்து கிரகணம் ஆயிடுச்சு. ஏன் கிரகணம் வந்திருக்கு தெரியுமா? ஏன் சூரியனுக்கு கிரகணம் பிடிச்சிருச்சு தெரியுமா? நபி அவர்களுடைய மகன் மரணிச்சது தான் என்று பேசிக்கொள்கிறார்கள். இந்த செய்தி நபிகளாருக்கு வந்து சேருகிறது. தன் மகனை இழந்த துக்கத்தில், கவலையில் நபி அவர்கள் இருந்தாலும், அவ்வளவு நெருக்கடியான உள்ளத்தில் சோர்வில் இருந்தாலும், அந்த தவறான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் பரவுகிறது என்று தெரிந்தவுடன் தன்னுடைய துக்கம், கவலை, வருத்தம் எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட்டு மக்களிடம் வந்தார்கள். சொன்னார்கள், இன்ன ஷம்ஸவல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, சூரியன் சந்திரன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. லா என்கஷிஃபானி லி மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்திஹி, யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய வாழ்விற்காகவும் இது கிரகணம் பிடிப்பதில்லை சொன்னார்கள். ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை சுட்டிக்காட்டி தவறிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டுமே, அந்த நேரத்தில் அந்த அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார்கள். மக்களும் அதை கேட்டு திருந்தி இருக்கிறார்கள். இப்படி நன்மையை ஏவும் விதமாக பல கட்டங்கள், தீமையை தடுக்கும் விதமாக பல சந்தர்ப்பங்கள், இதில் எல்லாம் நபி அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா விழுந்துவிட்டால், ஜனாசா தொழுகை முடிந்த பிறகு ஜனாசாவை கபருக்குள் அடக்கம் செய்துவிட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மரண சிந்தனையை பற்றி, நம்மளும் இப்படித்தான் ஒரு நாள் மரணிக்க போகிறோம், நம்முடைய வாழ்வும் நம்முடைய உயிரும் ஒரு நாள் இது போன்றுதான் நிறைவடைய போகிறது என்று மரணம் பற்றிய, மன்னரை பற்றிய சிந்தனைகளை நமக்கு ஊட்டி இருக்கிறார்கள். ஸோ சலூலஹு அத்தஸ்பீத், இந்த மரணித்திருக்கிறாரே, இப்போது நாம் அடக்கம் செய்தோமே, இவருக்காக, அவருடைய உறுதிப்பாட்டிற்காக துவா செய்யுங்க என்று நபிகளார் மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அவர் மலக்குமார்களால் விசாரிக்கப்படுகிறார். மலக்குமார்கள் இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர் உறுதிப்பாட்டோடு இருந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த நேரத்தில் மன்னரை பற்றியும் மரணம் பற்றியும் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான அறிவுரைகள் ஏராளமான கட்டங்களிலே நபிகளாரால் சொல்லப்படுகிறது. அந்த அறிவுரைகள் சொல்லப்படும் பொழுது சில நேரங்களில் சில மக்கள் அதை ஆர்வத்தோடு வந்து கேட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள். நபிகளார் அறிவுரை சொல்லும்போது சிலர் அதை ஆர்வம் இல்லாதவர்களாக, அறிவுரை கேட்பதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் மக்களுக்கு மத்தியிலே பள்ளிவாசலில் அமர்ந்து அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார், நெருக்கமாக வந்து நபிகளாரோடு அமர்ந்து அந்த அறிவுரை ஆர்வத்தோடு கேட்கிறார். என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்கிறார். இன்னொருவர் தூரமாக கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார். இன்னொருவர் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார். நபி அவர்கள் ஒரு பக்கம் அறிவுரை சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த 3 பேருடைய 3 செயல்பாட்டையும் கவனித்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் அலா சலாசத்தி நபர், 3 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவா? ஒரு நபர் ஃபஆவா இலல்லா, அல்லாஹ்விடத்தில் அவர் நெருங்கினார். ஃபஆவாஹுல்லா, அல்லாஹ்வும் அவரை தனக்கு நெருக்கமாக்கி வைத்து கொண்டான். இன்னொருவர் ஃபஸ்தஹ்யா, வெட்கப்பட்டு கொண்டார்.
ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் சொல்லும்போது அவர் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அவருக்கு நன்மையை கொடுப்பதை விட்டு, அவருக்கு அருள் புரிவதை விட்டு வெட்கப்பட்டு கொண்டான். ஃபஅரத, ஒருவர் புறக்கணித்தார். ஃபஅரத அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான். அப்போ இதை என்ன புரிய வைக்கிறது? அறிவுரைகள், மார்க்க உபதேசங்கள் சொல்லப்படும் போது அதை நம் மனதில் ஏந்துவது, அதை உள்வாங்கிக் கொள்வது மிக முக்கியத்துவமாக மார்க்கத்தில் சொல்லப்படுவது மட்டுமில்லை, சிறப்பாகவும் அதன் மூலம் இறைவனை நெருக்கம் பெற முடியும், இறைவனுடைய அந்த அன்பையும் அருளையும் பெற முடியும் என்பதையும் இதில் நபிகளார் புரிய வைக்கிறார்கள். ஒரு சபையில் மார்க்க உபதேசங்கள், குர்ஆன் வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டு பேசப்பட்டால் அதில் மலக்குமார்கள் அருளை கொண்டு வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அந்த இடத்தில் அமைதி நிலவுகிறது. இதெல்லாம் எப்படி, ஏன் நபிகளார் இந்த சிறப்புகளை சொல்கிறாங்க? அறிவுரை கேட்கணும், அதுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கிறது. அதன் மூலம் நம் உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும், அதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நாம் செய்யாத நன்மைகளை, மார்க்கத்திற்கு உட்பட்ட பல நன்மைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகள் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே தெரிந்த விஷயங்களையும் திரும்ப நினைவுபடுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வை இன்னும் மென்மேலும் மெருகேற்றி மறுமையை, வெற்றியை நோக்கி சீர்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கும். இதெல்லாம் இந்த அறிவுரைகளை கேட்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள். ஆனால் இந்த பலன்களை ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் அடைய முடியும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர், நபியை நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸிக்ரா, இந்த அறிவுரை தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்குத்தான் பலன் அளிக்கும். அறிவுரை என்பது அல்லாஹ்வை யார் உண்மையில் நம்பி இருக்கிறாரோ, இறை நம்பிக்கை யாரிடத்தில் உண்மையில் இருக்கிறதோ அவருக்குத்தான் உண்மையாகவே அந்த அறிவுரை பலன் அளிக்கும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லும்போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும். அல்லாஹை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹை பற்றி நினைவு கூறப்பட்டால், இறை நம்பிக்கையாளர்கள் உண்மையிலேயே அல்லாஹை உளப்பூர்வமாக அல்லாஹை பற்றி தெரிந்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள், இறைவனின் வார்த்தைகள் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டால், ஓதப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களின் ஈமானை அந்த வசனங்கள் இன்னும் அதிகப்படுத்தும். ஈமான் இருக்கக்கூடிய நிலையிலேயே ஒருவர் இருந்தாலும், உள்ளத்தில் ஈமானை உண்மையில் ஏந்தி இருந்தாலும், அதை இன்னும் மென்மேலும் உறுதிப்படுத்துவது, ஈமானை அதிகப்படுத்துவது இந்த அறிவுரைகளை கேட்கும்போது தான், இறை வசனங்களை செவியுறும்போது தான் அந்த மெருகேற்றுதலை, இன்னும் ஈமானை புதுப்பிக்கும் அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும். ஆனால் பலர் இந்த அறிவுரைகளை புறக்கணிக்கிறது மட்டுமல்லாமல் அதை சொல்லக்கூடியவர்களை இழிவாக பார்க்கும் நிலைகளும் இருக்கிறது. அறிவுரைகள் சொல்லும் போது இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இவர்களை எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு நிராசை, ஒரு அலட்சியத்தனம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், அறிவுரைகள் எவ்வளவு சொன்னாலும் எது சரி எது தவறு, எது நேர் வழி எது வழிகேடு, எது சத்தியம் எது அசத்தியம், எது உண்மை எது பொய், இதுதான் இறைவன் சொல்வது, இதுதான் இறை தூதர் வழிகாட்டுவது என்று எதை சொன்னாலும் கேட்க மாட்டோம், கேட்க எங்களுக்கு நேரம் இல்லை, கேட்கறதுக்கு மனசு இல்லை என்று சொல்கிறார்கள். இது ஏதோ புதிதாக இப்போது இவர்கள் சொல்வதோ இவர்களின் செயல்பாடு புதிதோ கிடையாது. இந்த மார்க்க உபதேசத்தை, அல்லாஹ்வின் வசனத்தை, இறைவனின் போதனையை எடுத்து சொல்லும்போது ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்தவர்களும் இப்படித்தான் அறிவுரை புறக்கணித்தார். குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது, யா அல்லாஹ் இன்னி தஅவுது கௌமி லைலம் வனஹாரா, என் கூட்டத்தை இரவு பகலாக நான் அழைத்து பார்த்து விட்டேன், வெளிப்படையாக அழைத்து பார்த்து விட்டேன், மறைமுகமாக அழைத்து பார்த்து விட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வஜஅலு அஸாபிஅஹும் ஃபி ஆதானிஹிம்,
நான் சொல்லும் போதெல்லாம், யாரெல்லாம் நான் அந்த அறிவுரைகளை அவரிடம் பேசும் போதெல்லாம் தங்களுடைய விரல்களை தங்களின் காதுகளில் வைத்து கொண்டார்கள். வஸ்தகஷவ் சியாபமும், தங்களுடைய ஆடைகளை தங்கள் மீது போர்த்தி கொண்டார்கள். அசர்ரு வஸ்தக்பர் ஸ்திக்பாரா, அவர்கள் மென்மேலும் பெருமை கொண்ட ஆணவக்காரர்களாக இருந்தார்கள். பெருமை, ஆணவம். நான் ஏன் நீ சொல்றதை கேட்கணும், நான் எனக்கு இது தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருச்சா, அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக அப்படியே காதை பொத்தி கொண்டார்கள். கேட்காமல் போர்வையால் அவர்களுடைய உடலை போர்த்தி கொண்டார்கள். இப்படி அறிவுரை புறக்கணிக்கிறது இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது பயம் உள்ளவர் அப்படி நல்லுபதேசங்கள் சொல்லப்படும் போது அறிவுரைகளை புறக்கணிக்க மாட்டார், படிப்பினை பெறுவார். அதையும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி திக்ரா, அறிவுரை பலனளிக்கும் போது அறிவுரை சொல்லுங்கள். சயதக்கரு மன் யஷா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் அந்த அறிவுரையினால் அவர் படிப்பினை பெறுவார். யார் படிப்பினை பெற முடியும்? உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீதான அச்சம் இருந்தால், உண்மையிலேயே இறைவன் மீதான பயம் இருந்தால், அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் நன்மையை செய்யணும், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்ட மாதிரி என் வாழ்க்கை அமையணும், அதை தான் ஒரு ஆள் வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதை தான் சில பேர் எடுத்து சொல்கிறார்கள். அப்படி நடந்தால் தான் நான் சொர்க்கம் போக முடியும், அப்போ தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும்னு இறைவனின் மீதான அந்த அச்சம் இருக்கும்போது, நல்ல உபதேசங்கள் நன்மைகள் ஏவப்படும் போது அதை அவர் செய்ய முன்வருவார். நான் செய்வது தீமை, சில விஷயத்தை நான் நன்மன் நினச்சி செஞ்சிட்டு இருந்தேன், அது தீமை என்று சுட்டி காட்டப்படுகிறது, அது மார்க்கத்திற்கு புறம்பானது என்று தெரிவிக்கப்படுகிறது, அதை நான் செஞ்சால் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடுவான், இந்த நிலையிலே நான் மரணித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நான் தண்டனை அனுபவிக்க நேரிவிடும் என்று உண்மையில் பயப்படக்கூடியவர்கள், உண்மையில் அல்லாஹ்வின் மீதான அச்சம் உள்ளவர்கள் இந்த அறிவுரைகளை புறக்கணிக்க மாட்டார்கள். அப்படி மீறியும் யாராவது புறக்கணித்தால் அவர்களுக்கு இறை அச்சம் இல்லை என்று தான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய வசனம்னு சொல்லும் போது நாங்கள் நரகத்துக்கு போகிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்பது போன்ற ரொம்ப அபத்தமான வார்த்தைகள் எல்லாம் ஏன் வருது? நரகத்தை பற்றி பயம் இல்லை, அல்லாஹ்வின் மீதான அச்சம் இல்லை. நான் நரகத்துக்கு போனால் போயிட்டு போகிறோம், நீங்கள் அதை தடுக்கிறீங்க, இப்படியெல்லாம் பல வார்த்தைகள். இப்போ இறை அச்சம் இல்லாததன் வெளிப்பாடு தான் இது. இப்படி ஒருவர் அந்த அறிவுரைகள் நியாயமான மார்க்கத்திற்கு உட்பட்ட அறிவுரைகள் சொல்லப்படும் போது புறக்கணித்து விட்டால் வயத்த ஜன்னபுகள் அஷ்கா, அவர் துர்பாக்கியசாலி தான். அந்த அறிவுரையை புறக்கணிக்கக்கூடியவர் கெட்டவர், கெட்ட தன்மை உள்ளவர். அல்லது எஸ்லன் நாரல் குபரா, அவர் பெருங்கொண்ட நெருப்பு குண்டத்தில் எரிவார். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதில் அவர் வாழவும் மாட்டார், சாகவும் மாட்டார். கடுமையான வேதனையை அவர்கள் அந்த நேரத்திலே மறுமையிலே அனுபவிப்பதற்கு காரணமாக எது அமைகிறது என்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு, இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னு அல்லாஹ்வின் வார்த்தைகளோடும் இறை தூதரின் பொன்மொழிகளோடும் பல வழிகாட்டுதலோடு சொல்லப்படும் போது அதை புறக்கணித்தவர்களுக்கு, அறிவுரையை புறக்கணித்ததுனாலேயே இறைவன் நரகத்தில் எரிக்க செய்வான். அப்போ நாம் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், எவ்வளவு நம் மனதை இலகுவாக்கணும், இறுக்கமாக ஆக்காம எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு உள்ளத்தை இறுக்கி கொள்ளாமல் நாம் மனதை விரிவடைய செய்யணும். சில பேர் சும்மா கசத் குலூபுக்கும் மிம்பாதி தாலிக் ஃபஹியக்கல் ஹிஜாரா, சில பேருடைய உள்ளங்கள் பாறைகளை போல இறுக்கமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ் அஷத்து கஸ்வா, அல்லது அதைவிட கடுமையாக இறுக்கமாகிவிட்டது. பாறை எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமோ, எதற்கும் இலகுவாகாமல் இருக்குமோ, அந்த அளவிற்கு இறுக்கமாக எதையும் கேட்காம அவர்களுடைய உள்ளத்தை சுருக்கி கொள்வார்கள். அவர்களுக்கான வேதனை இறைவன் கொடுத்து விடுவான். அவங்களாம் ஈமான் கொள்ள போகிறாங்களா இன்னும் அல்லாஹ் கேட்குறான். அப்போ இறைவனால் கண்டிக்கத்தக்கவர்களாக உள்ளத்தை இறுக்கமாக்கி கொள்ளவர்கள் ஆகிக்கொள்வார்கள். அந்த மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்க நான் அல்லாஹ் சொல்கிறான். லா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், செவியுற்றோம்
என்று சொல்லிக்கொண்டு அறிவுரைகளை செவியேற்காமலேயே இருக்கிறார்களே, அப்படி ஆகிடாதீங்க. எங்களுக்கு எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் படித்தாச்சு, எல்லாம் தெரியும், நீங்கள் சொல்ல தேவையில்லை. இதை இப்படி கேட்டு இதை படித்து நீங்கள் கொடுக்குறத படித்து தான் நான் தெளிவடையும் தேவையில்லை. இதை மாதிரி யார் இருக்கிறார்கள் அப்படி நீங்கள் ஆகிடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் எச்சரிக்கிறான், தடுக்கிறான். புறக்கணிக்காதீர்கள் என்கிறான். மறுமை நாளில் நரகவாசிகள் புலம்பக்கூடிய புலம்பல்கள் எவ்வளவு கடுமையானதாக இருக்குது தெரியுமா? மறுமை நாளில் இதா உல்கு ஃபீஹா, அந்த நரகவாசிகள் அந்த நரகத்தில் போடப்படும் போது சமிஉ லஹா ஷஹீகம் வஹிய தஃபூர், கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தின் இறைச்சலை அவர்கள் தூரத்தில் இருந்தே செவியுறுவார்கள். அப்படி செவியிட்ட பிறகு அந்த நரகத்தின் காவலர்கள், நரகத்தின் வாசலில் இருக்கக்கூடிய காவலர்கள், காலலகும் ஹசனத்துஹா அலம் எருத்திக்கும் நதீர், உங்களிடத்தில் இதை பற்றி எச்சரிக்கக்கூடியவர் யாரும் வரலையா? அப்படின்னு நரகம்னு ஒன்று இருக்குது, இந்த தப்பு செஞ்சால் இந்த நரகத்துக்கு வந்துடுவோம் அப்படின்லாம் எச்சரிக்கக்கூடிய யாரும் வரலையா என்று அந்த நரகத்தின் காவலாளிகள் அந்த நரகவாசிகளிடத்தில் கேட்பார்கள். காலு, அவர்கள் சொல்வார்கள், பலா வந்தாங்க, கத்ஜான நதீர், எங்களை எச்சரிக்கக்கூடிய வந்து எச்சரித்தாங்க, ஆனால் கத்தப்னா நாங்கள் அவர்களை பொய்ப்படுத்தி விட்டோம். ஃபகுல்நாமா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையும் எங்களுக்கு அருளவில்லை என்று ஆணவம் கொண்டு பேசினோம். சொன்னாங்க, நாங்கள் கேட்கல. லவ் குன்னா நஸ்மவு, நாங்கள் கொஞ்சம் கேட்டிருந்தா, அவங்க நாக்கிலு, அவங்க சொல்கிறத கேட்டு கொஞ்சம் சிந்திச்சிருந்தா, மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த நரக வேதனைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம், நரகவாசியாக நான் ஆகியிருக்க மாட்டேன். அவங்க சொல்கிறத அறிவுரைகள் சொல்லப்படும் போது கொஞ்சம் செவியத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு கொஞ்சம் சிந்திச்சிருந்தா நான் இந்த நரகத்துக்கு வந்துக்க மாட்டேன் என்று அந்த நேரத்தில் நரகவாசிகள் புலம்புவார்கள் என்றால், அந்த நரகவாசிகள் அங்கே நரகத்தில் போட்டு வதைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் நல்லுபதேசங்கள் சொல்லப்படும் போது கேட்கல, சிந்திக்கல. இன்னும் இது மாதிரி கேட்காத சிந்திக்காதவர்களுடைய நிலைமைகளை மறுமையிலே நரகவாசியாக இருக்கிறார்கள் என்று ஒரு புறம் இருந்தாலும், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பெயர் கால்நடைகளை விட மோசமானவர்கள். லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். லஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, காதுகள் இருக்கும், அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். லஹும் அஅயுனுல் லா யுபஸிரூன பிஹா, கண்கள் இருக்கும், அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல், இல்லை இல்லை, ஹும் அதல், அதை விடவும் அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், அறிவுரைகள் சொல்லப்படக்கூடிய தருணங்கள் இருக்கிறது. தான் செய்யும் தவறை நியாயமாக மார்க்க உபதேசங்களோடு இறைவனின் வார்த்தைகளோடு சுட்டிக்காட்டவும் படுகிறது. அந்த நேரத்தையும் தாண்டி பெருமை கொண்டு அதை சிந்திக்காமல், சிந்திக்கும் அறிவை இறைவன் தந்திருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் இறைவன் சொல்லும் பெயர் கால்நடைகளை விடவும் மோசமானவர்கள். அதனால தான் நரகவாசிகள் புலம்புனாங்க, கொஞ்சம் நான் செவியத்துக்கலாமே, கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாமே, அப்படி சிந்திச்சிருந்தா நான் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு தானே புலம்புறாங்க. இன்னொரு இடத்தில் நரகவாசிகளுடைய மறுமையில் தீயவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஅரத அன் திக்ரி, என் அறிவுரையை யார் புறக்கணிக்கிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மறுமையில் இந்த உலகத்தில் நான் சொல்கிறதை கேட்காம அல்லாஹ்வுடைய அறிவுரையை யார் புறக்கணித்தார்களோ அவர்கள் நெருக்கடியான வாழ்வில் தான் மறுமையில் இருப்பார்கள். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமை நாளில் அவரை நாம் குருடராக எழுப்புவோம், கண் தெரியாதவராக குருட்டுத்தனம் உள்ளவராக எழுப்புவோம். அப்போ அவர் கேட்பாராம், நரகவாசி என்ன கேட்பாராம், ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகது குன்து பசீரா, என்னை எதற்காக குருடனாக எழுப்பினாய்? நான் உலகத்தில் இருக்கும்போது எனக்கு கண் பார்வை இருந்துச்சு, என் கண்ணு தெரிஞ்சிச்சு, பார்வை இருந்துச்சு, ஆனால் இப்பயே என்னை குருடராக எழுப்பினாய் என்று அவர் கேட்பாராம். அப்போது அல்லாஹ் சொல்வான், கதாலிக் அத்தத்க ஆயாத்துனா, இப்படித்தானே என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தது, ஃபநசீதஹா, அதை நீ மறந்து மறுத்து விட்டாய்,
கதாலிக்கல் யௌம துன்சா, அதனால் இப்போது நீ மறக்கடிக்கப்படுகிறாய். கண் பார்வை இருந்தது, சிந்திக்கும் அறிவு இருந்தது, இருந்தும் அதை பயன்படுத்தலையே, அப்போ எதுக்கு உனக்கு அது தேவையே இல்லையே, அதான் உன்னை குருடனாகவே எழுப்பிவிட்டேன். அந்த இழிவையும் அந்த அவமானத்தையும் அந்த நபருக்கு அறிவுரையை அவர் புறக்கணித்ததால், அதை அவர் செவியேற்று செயல்படாமல் உலகத்தில் வாழ்ந்ததால் குருடராக எழுப்பப்படுகிறார். இந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது, நம் சமூக மக்கள் பலியாகி கூடக்கூடாது என்றால் முதலில் யார் என்ன சொல்கிறார்கள், யாருடைய கொள்கை என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்கணும், கேட்டு சிந்திக்க வேண்டும். பிறகு இறைவனை பயந்து எது சத்தியமோ எது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமோ அதன்படி செயல்படணும். எது நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லுமோ அதை விட்டு முற்றிலுமாக அதில் ஒரு துளி அளவும் பங்கேற்காமல் விலகணும். இதுதான் நம்மை மறுமையில் வெற்றி பெறச் செய்யும். திரும்ப திரும்ப அறிவுரைகள் கேட்பதுதான் நம் உள்ளத்தையும் இன்னும் ஈமானை அதிகப்படுத்தும். அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். சில பேருக்கு அறிவுரைகள் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்ல ஆரம்பித்தாலே உங்களுக்கு இதுதான் அல்லாஹ் சொன்னார், ரசூல்லா சொன்னாங்க, இதே தான் சொல்லுவீங்க, குரான் ஹதீஸ்ன்னு தான் சொல்லுவீங்க. எவ்வளோ நாள் செஞ்சவங்கெல்லாம் அப்போ முட்டாளா இப்படிலாம் பேசுவாங்க. பார்த்த உடனே வெறுப்பு வரும். சில பேருக்கு குரான் ஹதீஸு அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சில் வெறுப்பு வரும். இந்த மாதிரி உள்ளவங்களை பற்றி அல்லாஹ் குரானில் பேசுகிறான். சில பேருக்கு இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் அவர்களிடம் எடுத்து சொல்லப்பட்டால் தாரிஃபு ஃபி உஜூஹில் லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்களின் முகங்களில், இறை மறுப்பாளர்களுடைய அந்த முகங்களில் அல் முன்கர், நீங்கள் வெறுப்பை பார்ப்பீர்கள். யாருக்கு வெறுப்பு வரும்? இறை மறுப்பாளராக இருந்தால், இணை வைப்பவனாக இருந்தால், ஷிர்கில் இருப்பவனாக இருந்தால்தான் இறைவனின் வசனம் சொல்லப்பட்டால், அல்லாஹ் சொல்கிறான் இறைவனின் கட்டளை என்று சொல்லப்படும் போது அந்த நேரத்தில் இறை மறுப்பாளராக யார் இருக்கிறானோ, யார் இணை வைப்பாளனாக இருக்கிறாரோ அவருக்குத்தான் வெறுப்பு வரும். அப்போ வசனங்கள், இறைவனுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது வெறுப்பை ஒரு துளி கூட நம் மனதிற்கு வைத்து விடக்கூடாது. அதை ஓரங்கட்ட வேண்டும். வெறுப்புகளை ஓரங்கட்டி விட்டு எது சரியோ அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அந்த அறிவுரைகளில் நியாயத்தை புரிய வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும். அதே போல எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டே இருப்போம் என்பது உத்தரவாதம் இல்லை. அந்த நல்லுபதேசங்களை, நற்காரியங்களை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருப்பதற்கு, நற்குணங்களை தொடர்ச்சியாக நாம் பேணிக்கொண்டே இருப்பதற்கு மிக முக்கியமாக திரும்ப திரும்ப அறிவுரைகளை கேட்பது நமக்கு உதவும். அப்படிப்பட்ட அறிவுரைகளை அதிகமாக ஆர்வத்தோடும் ஈடுபாடோடும் கேட்கக்கூடிய, அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் மிகச்சிறந்த நற்குணமும் ஒழுக்கமும் மிக்க மார்க்கத்தின் கட்டளைகள் அனைத்தையும் பேணிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.